அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, மதுரையில வந்து வேலு நாச்சியார் அவருடைய பேர்ல வந்து ஒரு மேம்பாலம் ஒன்று திறந்திருக்காங்க. 150 கோடியில செலவு பண்ணி தமிழக அரசு வந்து திறந்து வச்சிருக்காங்க. உண்மையிலே தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு, ஆனா அந்த நன்றி இந்த பாலம் கட்டினதுக்கு மட்டும்தாங்க. ஆனா அதற்கு பின்னாடி இந்த துரோகங்கள் நிறைய இருக்கு. என்ன இதை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம முக்குளத்தோர் சமுதாயம் தேவரின மக்கள் எவ்வளவோ கோரிக்கைகள் வச்சோம், அதெல்லாம் நிறைவேற்றல, அதெல்லாம் காதலே வாங்கல. இந்த தமிழக அரசு திடீர்னு நம்ம எதுவுமே கேட்காம நம்ம இளவரசிக்கு வந்து இந்த பேர் வச்சிருக்காங்க. இதுல என்ன நம்ம மக்களை வந்து இந்த புழு போட்டு மீன் பிடிக்கிற கதையா, அந்த எலிப்பொறி வச்சு எலியை பிடிக்கிற கதையா எது இருக்குமோ அப்படின்னு இருக்கு. நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துருக்குங்க. அந்த எலிப்பொறிக்கு ஆசைப்பட்டு எலியா மாட்டிக்கிறாதீங்க, புழுவுக்கு ஆசைப்பட்டு மீனா மாட்டிக்கிறாதீங்க. ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடி இதே நம்ம ராமநாதபுரத்துல பேருந்து நிலையத்திற்கு வந்து ரேபேல் சேதுபதியுடைய அந்த பேரை வைக்கணும், சேதுபதி மன்னர் பேர் வைக்கணும்னு சொன்னா அது வைக்கல, அவங்க அப்பா பேரை வச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்ம சிவகங்கையில வந்து மருசகருக்கு செலவு வைக்கணும், மருசகர் பேருந்து நிலையம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதையும் அவங்க வந்து இதுவரைக்கும் கண்டுக்கறல. அது மாதிரி மதுரை விமான நிலையத்துக்கு வந்து தேவர் பெயரை வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது கூட வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோல் வச்சுக்கிறீங்களே, அது நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம், அதை பத்தி எதுவுமே வாங்கி தரக்கல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஒற்றை சான்றிதழ் டிஎன்டி சான்றிதழ் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தேவராசன் இப்படி பல கோரிக்கை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேவர் சமுதாய மக்கள் அதுக்கெல்லாம் எதுவுமே வாங்கி திறக்காம எதுவுமே பதில் சொல்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதே இதை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதே இந்த அரசாங்கம் வந்து இந்த தேவர் ஜெயந்திக்கு முன்னாடி தேவர் ஜெயந்திக்கு வர்றாங்க, வந்து துண்ணுற தேவர் ஜெயந்தில வந்து துண்ணுற வாங்கிட்டு கீழே பூசாம போட்டு போறாரு, அவமதிச்சுட்டு போறாரு சித்தருடைய திண்ணுற. அதே மாதிரி இந்த திருவிழா வர்றாங்க தேவர் ஜெயந்திக்கு வந்துட்டு திருநீர் வாங்கும்ல ஆளாத்தையும் அவர் வரும்போது எடுக்க சொல்லலை. அந்த அந்த இவர்கிட்ட நம்ம பூசாரி வந்து சொல்றாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் எதுக்காண்டி வாராங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு முள் மனசோட அந்த மனசு ஒவ்வாமையில வராங்க. ஓட்டு போயிருமே, ஐயோ நம்ம இந்த சமூகத்தை இவ்வளவு ஓட்டு இருக்குப்பா, நம்ம அங்க போனதே நம்ம ஓட்டுக்காண்டிதான் வராங்களே தவிர ஒன்னைய மனுஷனா நினைச்ச ஒண்ணு. ஏன்னா நம்ம அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா எதுக்கு கல்லர் பள்ளியில நம்ம வந்து எங்களோட வரலாற்றை அழிக்காத அப்படின்னு சொல்லி போராடுறோம். ஆறு வந்து கேட்டாங்களா இந்த அரசாங்கம்? இல்லையா, கல்லர் பள்ளிய வரலாற்று கல்லர் பள்ளின்றதை அழிக்கிறாங்களே. மேலூர்ல போராட்டம் நம்ம நம்ம குலத்தோர் தலைவர்கள் மீது போலீசார் இதே தமிழக காவல்துறை போட்டிருக்கு. இப்படி நிறைய தொடர்ந்து நம்ம சமூகத்தின் மீது வந்து போலி பிசிஆர் நிறைய போடப்படுது. நம்ம ஒரு மக்கள் நிறைய உறவு போன் பண்றாங்க, தம்பி ரோட்ல நின்றுகிட்டு தம்பி ஆறு அடிச்சு தம்பி, அவன் யாருன்னே கூட எனக்கு தெரியாது தம்பி, ரோட்ல நின்றுக்கிட்டியா விலகாம இருந்தேன், என்னடா ஏன்டா அப்படி நிக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு என் மேல பிசிஆர் போடுறாங்க தம்பி. ஆனா மாடு எங்க ரோட்டர்ல மேய்ஞ்சிருச்சு தம்பி, ஏன்டா நான் கஷ்டப்பட்டு மாடு வெள்ளாம வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இப்ப கொண்டு மாடை மேய்ய கேட்டு தம்பி, அதுக்கு பிசிஆர் போடுறாங்க தம்பி. அட என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனேன் தம்பி, அங்க போன நக்கல் பண்ண, ஏன்டா அப்படி கிண்டல் பண்றேன்னு சொல்லி கேட்டேன் தம்பி, அதுக்கு போலி பிசிஆர் போடுறாங்க தம்பி. கடன் கொடுத்தேன், கடன் கொடுக்கும்போது ஐயா சாமி காத்து பகுத்தறின்னு சொல்லி கடனை திருப்பி கேட்டா நீ ஜாதி சொல்லி பிசிஆர் போறான் தம்பி. இப்படி பல போன அந்த அளவுக்கு போலி பிசிஆரோட தொல்லைங்க அதிகமாகி போச்சு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறங்க சரிங்களா. வர்ற தேர்தல்ல இந்த மாதிரி நம்மளை வந்து ஆசை காட்டி மோசம் போயிடாதீங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல ஆகணும். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர், அறிஞர், மாமேதை ரகுபதி பாண்டியன் அவர்கள் இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அழினாங்க. உண்மையிலே வாங்க என்ன அவர் இன்னைக்கு எழுதியிருக்காருன்னா, முத்துவடுகநாதர் ஒரு தெலுங்கர், அவருடைய மனைவிக்கு நீங்க எதுக்கு மேம்பாலம் வைக்கிறீங்க கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதாவது அண்ணன் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வடுகுன்ற வார்த்தை வந்து அது பிறமொழியாளரை குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அண்ணனுடைய பயங்கரம்னே, சூப்பர்னே. அந்த பேரை வச்சு இப்ப அண்ணன் கான்செப்டுக்கு வந்தோம்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன், பாண்டி என்ற அடையாளத்தை வச்சனால அவர் தமிழர் ஆயிடுவாரா? ஆக மாட்டார்ல. ஸ்டாலின், அது மேற்கத்திய நாட்டுடைய பெயர், அவர் இங்க வச்சிருக்காரு, அவர் வந்து மேற்கத்திய நாடு ஆயிடுவாரா? என்னன்னே என்னன்னே உனக்கு லாஜிக்கு. சரி, இதுல என்னன்னா, முத்துவடுநாத உடையத்தேவர் வந்து பிறமொழியாளரு, அவங்க அப்பா பேர் வந்து முத்து விஜய ரகுநாத சசிவர்ண தேவர், புரியுங்களா? அவரு வந்து சசிவர்ண தேவர் வந்து தமிழரு, அவருக்கு பிறந்த பிள்ளை வந்து தெலுங்கர். இந்த கான்செப்ட் கேட்ட மாதிரி இருக்குல்ல. அதாவது கலைஞர் வந்து இசைவேளாளர், ஆனா அவர் பிள்ளை வந்து நாடார், கனிமொழி அக்கா. எப்படி இருக்கு என்னன்னே நீனு. அதாவது இதுல வந்து அண்ணன் ஒன்று எழுதியிருக்காரு. அதுல வந்து வேலுநாச்சியார் அவர்கள் வந்து பிற சமூகத்தை சேர்ந்த பெண் ஆவாள் அப்படின்னு ஏதோ ஒன்று எழுதியிருக்காரு. அண்ணே அந்த பெண்பாலை குறிக்கும் போது சிறப்பு, அதாவது பொது லகரம் அல்லது கீழ்நோக்கு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தமிழ்ல. அந்த லகரம் போடணும்னு நீங்க வந்து மேல்நோக்கு லகரம் போட்டிருக்கீங்க, அது வராதுண்ணே. சரிங்களா, முதல்ல எழுத்து பிழை இல்லாம எழுதுங்கண்ணே.
நான் என்ன சொல்றேன், நீங்க என்னோட வயசுல மூத்த ஆளு, உங்களை எல்லாம் விமர்சனம் பாரு, நிறைய பதிவுகளை பார்ப்பேன், விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படி ஏன்னா உங்களோட உழைப்பையும் உங்களுடைய அறிவையும் உங்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஏதாச்சும் ஒண்ணு செயல்படுத்துங்கண்ணே. பிற சமுதாய மக்களை இழிவா பேசுறது, பிற வரலாற்றை பத்தி தவறா பேசுறது, பிற வரலாற்றை திருடுறது, பாண்டியன் என்ற பட்டத்தை திருடுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க. அதாவது பாண்டியன் பேர் போட்டா எல்லாரும் பாண்டியன் ஆக முடியாது. இந்த வடு என்ற சொல்லுக்கு உடம்புல வந்து வெட்டு காயங்கள் ஏற்பட்ட அந்த தழும்பு இருக்கும் பாருங்க, தழும்பு அப்படின்னு சொல்லுவான், அந்த வடுவு. அவர் சிறு வயதிலே போரில் ஈடுபட்டு உடம்புல பல வடுக்கள் ஏற்பட்டதால் வடுக நாதன், நாதன் என்றால் தலைவன் அப்படின்ற பொருள், மன்னன் என்ற பொருள் இருக்கு. அது வடுகளை உடைய மன்னன் அப்படின்னு இருக்கு. உடைய உடைய சேதுபதி தேவர்ன்றது பட்டம், சேதுபதின்றது அவங்களோட பட்டம். சரிங்களா? இப்ப பாண்டியன்றது எப்படி இங்க பாண்டிய மன்னர்களை குறிப்பதற்கான பட்டம், மாறன், வர்மன் இதெல்லாம் வந்து பாண்டியர்களை குறிப்பது. இதே வந்து சோழன் ராஜா இதெல்லாம் வந்து அங்க என்ன சொல்றது, சோழர்களை குறித்த பட்டம். அது மாதிரி இருக்குன்னு. அதனால சரிண்ணே, பாருங்க உறவுகளே, அண்ணன் போன்ற வரலாற்று ஆய்வாளர்களுக்கு ஆதரவு கொடுங்க. என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்து சொல்லுங்க. மற்ற உறவுகளுக்கும் இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தா பகிருங்க. என்னோட முகநூல்ல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.